ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மார்னிங்லேருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் ஏர்லி மார்னிங் 7 o'clock நான் எழுந்திரிச்சேன். என் தங்கச்சியும் அதே டைமுக்கு தான் எழுந்திரிச்சாங்க. ஏன்னா அது கொஞ்சம் லேட்டு. அவசர அவசரமாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் பத்தாது. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஸ்நாக்ஸு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் ரெடி ஆகி வந்து கிளம்புறதுக்கு டைம் பத்தாது. ஏன்னா 8 o'clock அவங்க கிளம்பணும். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தக்காளி சாதம் அவசர அவசரமாக பண்ணிட்டுருந்தோம். அதுக்காட்டி கஞ்சி வைக்கணுங்கிறதுக்காக நான் கஞ்சி வச்சேன். அதுவும் இல்லாமல் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து கார்ன் வைக்கணுங்கிறதுக்காக கார்ன் வச்சு அதுக்காட்டி அந்த தங்கச்சி வந்து தக்காளி சாதம் தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை ரைஸ் வச்சுட்டு கிளம்பி ரெடியாகி அண்ணா வந்து சாப்பாடு கொண்டு வந்து ஸ்கூலில் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 8 o'clock பாஸ் ஆகிடுச்சு. 8 o'clock கிளம்புனா தான் கரெக்ட் டைமுக்கு போய் ரீச் ஆவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10:30 வாக்கில் நான் லஞ்ச் பேக்லாம் எடுத்துக்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ நான் இப்போ அவங்க ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஆன் த வே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவங்க ஸ்கூல் பக்கத்தில் வந்துட்டேன். ஸோ அவங்க வந்து ஈரோட்டில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்கூலு, கோயம்புத்தூர்லேயும் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து ப்ரீகேஜி கிளாஸுக்கு வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. கிளாஸ் எடுக்கிறது வந்து அவ்வளோ கஷ்டம். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே. ஸோ ரொம்ப என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ பேர்லாம் எழுதி வச்சுட்டு நான் ஃபோட்டோ எடுத்து என் தங்கச்சி காமிச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸ்கூல் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. நான் 2-3 வாட்டி போயிருக்கேன். பட் டே டைமில் நான் போனதில்லை. ஸோ நான் போயிட்டு கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சரி காங்கேயம் வந்து பைப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ நான் எங்கே போகிறேன்னா ஆக்சுவலாக ஜனஸ்ரீன்னு சொல்லி ஒரு பைப் மேனுஃபேக்சரர் HDPE பைப் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ வந்து 10 years வாரண்ட்டி அந்த பைப் மேலே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சரி நேரில் போய் என்னங்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். ஸோ அதுதாங்க இந்த ஸ்டோர் வந்து எங்கே இருக்குன்னா காங்கேயத்தில் கோயம்புத்தூர் டு கரூர் ரோட்டில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 5 kilometers காங்கேயத்துலேருந்து கரூர் நோக்கி இருக்குதுன்னு வச்சுங்களேன். வழியில் ஹைவே மேலேயே இருக்குது. ஃபேக்ட்ரி வந்து ஒரு 2 kilometers உள்ளே இருக்குது தான். இங்கே ஸ்டோர் முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஒயிட் கலர் சிலிக்கான் உள்ளே பார்க்குறீங்களே, அது வந்து என்னென்னா சால்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காக அந்த லேயர் கொடுத்துருந்தாங்க. அதனால் வந்து சரி போய் நேரில் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போய் ஒரு 2.5 inch 30 அடி பைப்பும் லேட்ரல் ஒரு 500 மீட்டரும் ஆர்டர் பண்ணி அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. ஹோம் டெலிவரியே தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேறு என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா மெயினாக வந்து இந்த லேட்ரு பைப்பும் இந்த பைப்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த மோட்டர்ஸ்லாம் வந்து அசம்பிளி பண்ணி தருவாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி பைப்னா 10 years வாரண்ட்டி, செகண்ட் குவாலிட்டி பைப்னா 5 years வாரண்ட்டி தராங்க. ஸோ நேரடியாக போய் பார்த்து எப்படி இருக்குது பைப்பு அப்படின்னு சொல்லி தான் நேரடியாக போய் பார்த்து வாங்கலான்ட்டு போயிருந்தேன்னு வச்சுங்களேன். லேட்டரில் தேவையான எல்லா ஐட்டமும் கிடைக்குன்னு வச்சுங்களேன். ஸோ இதுதான் பில்லுன்னு வச்சுங்களேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.